என்ன சொல்லணும் இந்த நாட்டை பற்றி உங்களுடைய விஷயம்? ஏன்னா இவங்க எப்படின்னா பயங்கரமான இந்தியன். அது அது வந்து தமிழச்சிங்கிறது அது வேற ஒரு அவங்களோட ஸ்வரூபம். ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு இந்தியனுங்கிறது எங்கேயுமே இவங்களுக்கு வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அது எனக்கு இவங்களை பற்றி தெரியும். ஸோ அதை பற்றியும் சொல்லணும். கண்டிப்பாக. என்ன அப்படின்னு சொன்னால், எத்தனை தூரம் பறந்து தெரிந்தாலும், எத்தனை நாடுகளுக்கு நாம் சென்று வந்தாலும், நம்முடைய தாய்மண் அப்படிங்கிறதும் தாய்ப்பற்று, தாய்மண்ணுடைய பற்று, நாட்டுப்பற்றுங்கிறதும், குறிப்பாக என்னுடைய தாத்தா சுதந்திர போராட்ட வீரர், கமாண்டோ, லைக் இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்தவர். அவர் ஒரு 42 வயதில் நாங்கள் பறிகொடுத்தோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த நாடு என்பது, இந்த நாட்டினுடைய பிணைப்பு என்பது வந்து பிரிக்க முடியாத ஒரு களம் என்னோடு இருந்து. ஸோ இந்த நாட்டினுடைய வளம், இந்த நாட்டினுடைய இந்தியா உலகின் குருன்னு சுவாமி அரவிந்தர் சொல்லியிருப்பார். அப்போ அந்த அளவுக்கான உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு குரு நாடு இது. ஆனால் ஒரே ஒரு கவலை தான் எனக்கு இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் ராஜாங்கிறது தெரியாது. அதுதான் கவலையாக இருக்கும். தானே தனக்கு தலைவன் என்பதை தானறியாத என் அப்பாவி மக்கள் தன்னுடைய சினிமா நடிகர்களை தலைவனாகவும், அரசியல்வாதிகளை தலைவனாகவும், மத தலைவர்களை தலைவனாகவும் நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள். ஒரு திரைத்துறையை சார்ந்தவர்களுடைய கலையை அவங்க ரசிக்கட்டும், அரசியல்வாதிகள் நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது அவர்களுக்கான மரியாதையை கொடுக்கட்டும், மத குருமார்களை நீங்கள் அன்போடும் மிக ஒரு வழிகாட்டிகளாகவும் பாருங்கள், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் தானே தனக்கு தலைவன்